ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். இந்த உண்மை அறிந்து கொள்ளுங்கள் என்ற நிகழ்ச்சியின் மூலமாய் மீண்டும் உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக கொண்டு வந்து இந்த நாட்களிலே ஒரு பெரிய ஆயத்தத்தோடு கூட இவைகளை கவனிக்கத்தக்கதாய் தேவன் கிருபைகளை பாராட்டியிருக்கிறார் என்பதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல முடியும். விவிலிய கிறிஸ்தவம் என்ற தலைப்பின் கீழாக உண்மை அறிந்து கொள்வதற்கு ஏதுவாய் தேவனுடைய ஆவியானவர் நம்ம காண்பித்திருக்கிற உலக வரலாறிலே குறிப்பிடப்பட்டிருக்கிற அநேக பிரிவுகளின் நேராய் நாம் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். அதில் கர்த்தருடைய ஆவியானவர் ஒன்றன் பின் ஒன்றாக ஒவ்வொரு காரியங்களில் இருக்கிறதான தெளிவான திஷ்டாந்தத்தை நாம் எடுத்துக்கொள்வதற்கு ஏதுவாக கர்த்தர் இந்த நாட்களில் ஆயத்தப்படுத்தி கொண்டு வருகிறார். அவைகளிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிற பலவிதமான பிரிவுகளின் அடிப்படையில் இந்த நாள் நாம் பார்க்க போகிறதான பிரிவுகள் கடைசி பிரிவாக இருக்கிறது. நடுவில் நம்ம அநேக பிரிவுகளை பார்த்தோம். ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், முன்கூட்டி நான் ஏற்கனவே பல காரியங்களை சொன்னேன். நான் சில திட்டங்களை மாத்திரம் குறிப்பாக உங்களுக்கு மத்தியில் வெளிப்படுத்தியிருக்கிறேன். ஏன் அவைகளை குறித்து அதிகமாக பேசவில்லை என்பதை நினைத்திருக்கலாம். அதெல்லாம் பொதுவாக அடிப்படை ஒன்றாக இருக்கிறதும் அதிலிருந்து வந்த பிரிவுகளுமாக இருந்தபடினாலே நான் சில காரியங்களை தனித்தனியாக ஒவ்வொன்றாக எடுத்து பேசாதபடிக்கு பொதுவான காரியத்தை அதிலிருந்து பிரிந்து வந்ததை அது கிளைகளாக இருக்கிறது என்பதை அறிவிப்பு மாத்திரம் கொடுத்திருக்கிறதை உங்களை நான் கவனிக்க வேண்டி இந்த நேரத்தில் அதை குறித்து பேச வேண்டிய காரியமாக இருக்கிறது. அருமையானவர்களே, எனக்கு இந்த நாட்களிலே கர்த்தருடைய ஆவியானவர் இந்த பகுதிகளை எல்லாம் நாம் அதிகபட்சமாக ஒரு தெரிந்து கொள்ளுதலுக்குள் நாம் வந்து இவைகளை கற்றுக்கொண்டால் நம்ம எந்த சூழ்நிலைகளிலே நாம் எப்படி வழிநடத்தப்படுகிறோம், அது வேதத்தின்படி இருக்கிறதா, வரலாறின்படி இருக்கிறதா, அல்லது தேவ திட்டத்தின்படி இருக்கிறதா என்பதை குறித்து ஒரு பார்வை நமக்கு கிடைக்கப்பெறவும், அதே நேரத்தில் ஒருவேளை இந்த பார்வைகளிலே வேற ஒன்று புதிதாக நமக்கு தெரிவிக்கப்பட்டால் அது தேவதூதன் ஆனாலும் சரி ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படித்தான் இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு முன்பாக எல்லா காரியத்தையும் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறார். நான் சொல்லுகிறது என்பது அல்ல, நான் இருக்கிற காரியங்களை உங்கள் மத்தியில் வைக்கிறேன். எது நன்மையோ அதை நீங்கள் பின்பற்றி கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கிய கருத்தாக இருக்கிறது. அருமையானவர்களே, இந்த நாளிலே நான் பார்க்க வேண்டிய காரியம் பெந்தெகோஸ்தே அனுபவம், பென்டிகாஸ்டல் சர்ச்சஸ், பெந்தெகோஸ்தே சபைகளினுடைய காரியமாக உங்கள் மத்தியிலே இருக்கிற பிரிவை குறித்து பேசுவதற்காக இன்றைக்கு கர்த்தர் நமக்கு அதை ஆயத்தப்படுத்த உதவி செய்திருக்கிறார். ஒரு பெந்தெகோஸ்தே அனுபவம் என்றாலே பரிசுத்த வல்லமைக்குள்ளாக கடந்து செல்லுகிறது என்பதை குறித்து எல்லாருக்கும் தெரியும். அந்த பெந்தெகோஸ்தே அனுபவத்துக்குள் பரிசுத்த ஆவியானவர் தான் முக்கியமாக கருதப்படுகிறார் என்பதும் எல்லாரும் அறிந்திருக்கிற உண்மையே. இந்த நாட்களிலே அதனுடைய ஆழமான காரியம் எதிலிருந்து வந்தது என்பதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது பரிசுத்தத்தினுடைய வேராய் இருக்கக்கூடிய சத்தியம் எல்லாருக்கும் பொதுவாகத்தான் இருக்கிறது. ஒரு அப்போஸ்தல அபிஷேக ஊழியத்தின் அடிப்படையில் ஒரு அப்போஸ்தலர்களுடைய ஊழியத்தினுடைய பாதச்சுவட்டில் அதற்கேற்ற காரியங்களை ஆயத்தப்படுத்தி பிற்பாடு அவைகளிலிருந்து அநேக நிருபங்களின் வழியாக கர்த்தர் எல்லாருக்கும் அந்த கவனத்தை கொண்டு வந்து சபைக்குரிய அறிவை புகுத்தி ஆயத்தப்படுத்தி கொண்டு வருகிறார். ஆகையாலே இது ஒரு பெந்தெகோஸ்தே அனுபவம், பெந்தெகோஸ்தே சபையினுடைய அனுபவம் என்று சொல்லும்போது ஏதோ 18ஆம் நூற்றாண்டினுடைய கடைசி பகுதியில் தோன்றினதாக வரலாறு சொல்லுகிறபடி உள்ள காரியங்களை நாம் பார்க்க முடியாது. ஏன்னா இது அப்போஸ்தல சபையினுடைய ஊழியங்கள், அப்போஸ்தல ஊழியத்தில் ஆரம்பிக்கப்பட்டது தான் ஒரு பெந்தெகோஸ்தே அனுபவம். பெந்தெகோஸ்தே என்னும் நாளிலே பிறந்த ஒரு அனுபவம். அதனாலே யாரும் இதை மாற்ற முடியாது. ரைட் ஃப்ரம் டே ஒன் என்று சொல்வார்கள். ஆரம்பம் முதல் நாளிலிருந்தே அது பெந்தெகோஸ்தேயின் நாளில் பெந்தெகோஸ்தே அனுபவமாக புறப்பட்டு வந்தது. அன்றைக்கே பற்பல பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். பெரிய ஒரு புரட்சி அந்த இடத்துல காணப்பட்டது, எழுப்புதல் காணப்பட்டது. அதிலிருந்து புறப்பட்ட எழுப்புதல் இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறது. இதில் எந்த சந்தேகமும் இல்லை. அப்படியானால் ஆதி திருச்சபையினுடைய ஊழியங்களிலே இந்த பெந்தெகோஸ்தே அனுபவம் எந்த நிலைமைக்கு இருந்தது என்பதை பார்க்கும்போது பெந்தெகோஸ்தே அனுபவங்கள் இருந்தது. அதிலே பெரிதனவான காரியங்கள் ஒரு 300ஆம் ஆண்டுகளுக்கு மேல் அந்த பெந்தெகோஸ்தே அனுபவத்துக்குள் அவர்கள் போக அந்த அளவுக்கு ஈடுபாடு இல்லாமல்
வசனத்தை மையமாய் கொண்டு வார்த்தையின் அடிப்படையில் கட்டப்பட்டிருக்கிறதான அந்த ஊழியத்தின் காரியங்களில் கோட்பாட்டில் கடந்து சென்றார்கள் என்பதைத்தான் நாம் ஆழமாய் பார்த்து கொண்டே வருகிறோம். ஆனால் பெந்தேகோஸ்தே அனுபவம் இல்லாமல் இல்லை, பெந்தேகோஸ்தே அனுபவம் இருந்தது. ஆனால் அது பெரிய இடத்தை பிடிக்காதபடிக்கு அந்த வளர்ச்சியினுடைய காரியம் எல்லா மக்களும் உடைய இரத்த சாட்சிகளாய் மரிக்கும் போது, ஊழியம் ஒடுக்கப்படும் போது, சபைகள் ஒடுக்கப்படும் போது அவைகள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து விட்டதை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆனாலும் ஆங்காங்கு ஊழியங்கள் பெருகி கொண்டுதான் இருந்தது. ஒரு பெந்தேகோஸ்தே சபையினுடைய அனுபவமாக அந்த கோட்பாட்டோடு கூட வெளியே வருவதற்கு சில நாட்கள் எடுத்துக்கொண்டது. அதில் ஏறக்குறைய 1000 வருஷங்கள் எடுத்துக்கொண்டதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, கிட்டத்தட்ட 19வது நூற்றாண்டிலே, அதாவது 19வது நூற்றாண்டின் முடிவு என்று சொல்லலாம், 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்பம் என்று சொல்லலாம். 1896ஆம் ஆண்டிலே நீங்கள் பார்க்கும் பொழுது ஷேரர் ஸ்கூல் ஹவுஸ் ஃபயர் பேப்டைஸ்டு ஹோலினஸ் ரிவைவல் என்று சொல்லி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆவியானவருடைய வல்லமையான அபிஷேகம் புறப்பட்டு அவைகளிலே நடத்தக்கூடிய பரிசுத்த ஆவியினுடைய நிரப்புதல், பரிசுத்த ஆவியிலே ஸ்நானம் பெருகுதல், பேப்டிசம் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு வளர்ச்சி வல்லமையிலே இணைக்கப்பட்டவர்களாக அன்றைக்கு முதலில் பாடசாலையில் ஒரு வித்தியாசமான அனுபவத்துக்குள் அங்கிருக்கிற படிக்கிற மக்கள் போனார்கள். அதை தான் பற்பல பாஷைகளில் பேச தொடங்கி, அன்றைக்கு தான் பற்பல பாஷை பேச தொடங்கல, குறிப்பிட்ட காலங்கள் ஒரு இடைவெளி, அதாவது அதை குறித்து வியாக்கியானம் பண்ணி ஒரு எழுப்புதலுக்குள் கொண்டு வருவதற்குரிய காரியமாய் அன்றைக்கு ஒரு திருப்பத்தை உண்டாக்குவதனுடைய சூழ்நிலையை அன்றைக்கு உருவாக்கினது. அந்த பாடசாலையில் தேவனுடைய காரியமாய் படிக்கக்கூடிய பிள்ளைகளின் பாடசாலையிலே தான் இது ஒரு துவக்கத்தை கொண்டு வருகிறது. அந்த துவக்கம் 1896 அப்படியே புறப்பட்டு 97ஆம் ஆண்டு சார்ல்ஸ் மேசன் என்றவரும் சிடி ஜோன்ஸ் என்று சொல்லப்படுகிற இருவருமாக சேர்ந்து சர்ச் ஆஃப் காட் இன் கிரைஸ்ட் என்று சொல்லி மிசிசிப்பி மாகாணத்தில் இவைகளை உருவாக்குகிறார்கள். ஏனென்றால் இது பற்பல பாஷைகளில் பேசி ஒரு அந்நிய பாஷையின் அடையாளத்தோடு நடக்கக்கூடிய சபை. அது வரைக்கும் சபைகளிலே அந்நிய பாஷையினுடைய அடையாளத்தோடு கூடிய காரியம், அதற்கான நேரம், அதற்கான ஆவியானவருக்குடைய இடம் கொடுத்ததில் இல்லாமல் ஒரு கட்டமைப்பு ஊழியமாகவே போய்கொண்டிருந்த நிலைமையில் ஊழியம் சரியாய் நடந்தது, இவாஞ்சலிசம் இருந்தது, தனிப்பட்ட நபருக்கு சுவிசேஷம் போகிறது, மற்ற சமுதாய பணிகளிலே கடந்து வருகிறது, ஒருவருக்கொருவர் உதவி செய்வது, அன்பாய் இருப்பது, மூழ்கி ஸ்நானம் எடுப்பது, மற்றபடி திருவிருந்து பந்தி ஆயத்தங்கள் எல்லாம் சரியாக இருந்தது. ஆனால் ஆவியானவருடைய நிலை அதில் முக்கிய நிலைகளாக காணப்படாமல் ஒரு முக்கிய நிலைக்கு தள்ளப்பட்ட போதுதான் இது பரிசுத்த ஆவியானவரின் காலம் போல ஒரு வல்லமையான காலமாய் மாறினதை குறித்து பார்க்கிறோம். 1898ஆம் ஆண்டு ஃபர்ஸ்ட் காங்கிரிகேஷன் ஆஃப் த பெண்டிகாஸ்டல் ஹோலினஸ் சர்ச் என்று சொல்லி நார்த் கேரளைனாலே இந்த சபை முக்கிய வங்கமாக அது ஆரம்பிக்கப்பட்டதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது வரலாறுல. கருமையானவர்களே, இதிலிருந்து தான் பிறக்கிறது பெந்தேகோஸ்தே சபை. பெண்டிகாஸ்டல் பர்த் என்று சொல்லுகிறார்கள். ஒரு பெந்தேகோஸ்தேனுடைய சபையினுடைய பிறப்பு என்று சொன்னால் 1901ஆம் ஆண்டு ஆக்னஸ் ஓஸ்மான் என்று சொல்லக்கூடிய ஒருவர், அவர்தான் முக்கியமாக அந்நிய பாஷையிலே பேசத் தொடங்குகிறார். டொபாக்கோ என்று சொல்லக்கூடிய இடத்துல சார்ல்ஸ் பராம் என்று சொல்லி இருக்கக்கூடிய அவர் இந்த அந்நிய பாஷையினுடைய நிறைவுதலிலே பற்பல பாஷைகளிலே பேசுகிற அந்த சூழ்நிலையிலே அவர் சொல்லுகிறார், வேதத்தினுடைய முக்கிய அடையாளங்கள் நிறைவு பெறுகிறது. இன்றைக்கு தான் பரிசுத்த ஆவியானவருடைய ஸ்நானத்தின் காலம் அல்லது பேப்டிசம் ஆஃப் த ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவின் காலமாக இருக்கிறது. இவைகள் ஒரு முக்கிய அங்கம் வகிக்கிறது என்று சொல்லி இந்த பரிசுத்த ஆவியானவரின் காலம் என்று சொல்லி ஒரு சபையினுடைய எழுப்புதலை கொண்டு வருகிறார். வேதம் நிறைவேறுகிறது, வேதம் ஆதாரமாய் நிறைவேறி கொண்டிருக்கிறது என்று சொல்லி அவருடைய ஒரு முக்கியமான
யோசனையின் அடிப்படையில் செயல்பட்டதான காரியம் 1901 இப்படி ஆரம்பிக்கிறது. 1902 ஃபர்ஸ்ட் காங்கிரிகேஷன் ஆஃப் த சர்ச் ஆஃப் காட் உருவாக்கப்பட்ட நார்த் கேரலினாவில் இவர்கள் அங்கம் வகித்து செயல்பட ஆரம்பிக்கிறது. 1905 வில்லியம் சேமோர் என்று சொல்லி இருக்கக்கூடிய ஒருவர் பென்டிகாஸ்டல் டாக்ட்ரின், அதாவது இவர்களுக்கு கொடுக்கப்படுகிறதான இந்த வேத சத்தியத்தை, கோட்பாட்டை, பெந்தேகோஸ்தே அனுபவத்தின் கோட்பாட்டை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அது 1905 வில்லியம் சேமர் என்று சொல்லப்படுகிற ஹூஸ்டனில், டெக்சாஸ் மாகாணத்தில் இவளை ஏற்றுக்கொண்டு அங்கீகரிக்கப்படுகிறது என்பதை குறித்து நாம் பார்க்குறோம். எனக்கு அருமையான இப்படி ஒரு பெந்தேகோஸ்தே சபையினுடைய காரியம் யார் முக்கிய புள்ளியாக அவைகளை ஆரம்பித்தார் என்று சொன்னால், நான் ஏற்கனவே சொன்னபடி 1901 சார்ல்ஸ் ஃபாக்ஸ் பிரஹாம் என்று சொல்லுகிறவருடைய கன்சாஸ் மாகாணத்தில் பெத்தேல் பைபிள் காலேஜ் என்று இருக்கக்கூடிய அந்த காலேஜ் மக்கள், அங்கே படிக்கக்கூடிய பிள்ளைகள் தேவனுடைய காரியமாய் அவர்கள் வந்து தங்களை அர்ப்பணித்து படிக்கிறவர்கள் முதலாவது அந்த காலேஜ் முழுவதுமாகவே அந்நிய பாஷையின் அடையாளங்களினால் நிரப்பப்பட்டது. அந்த காலேஜ் முழுவதும் ஒரு அனாயிண்டிங்கில் கர்த்தர் கொண்டு போக ஆரம்பித்தார். அவைகளிலிருந்து தான் இவர் பார்த்தார், தேவன் இந்த இடத்தில் உலாவுகிறார், தேவனுடைய வல்லமை இருக்கிறது, அபிஷேகம் அனல் போல எழும்பி எல்லாரும் நிரப்பப்படுகிறார்கள். ஒரு வித்தியாசமான அனுபவத்துக்குள் வருகிறது. 1906 அசோசா ஸ்ட்ரீட் ரிவைவல் என்று சொல்லி இருக்கக்கூடிய ஒரு எழுப்புதலிலே கர்த்தருடைய ஆவியானவர் இந்த பென்டிகாஸ்டல் மூவ்மெண்ட், பெந்தேகோஸ்தேயினுடைய ஒரு பெரிய எழுச்சி என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை அந்த இடத்துல ஆரம்பிக்குவதற்கு தேவன் கிருபை கொடுக்கிறார். 1914 அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபை ஆரம்பிக்கப்படுகிறது. எனக்கு அருமையானவர்களே, இவைகளில் முக்கிய புள்ளியாய் கருதப்படுகிறவர் சார்ல்ஸ் ஃபாக்ஸ் பிரஹாம் என்று சொல்கிறார். இவருடைய நாட்கள் 1873 1929 வரைக்கும் இவர் இருந்ததை குறித்து பார்க்கிறோம். இவருடைய ஊழியத்தினுடைய முக்கியமான காரியம் நலிந்த, தாழ்த்தப்பட்ட, ரொம்பவும் ஏழை மக்கள் மத்தியிலே தான் இவருடைய மிகப்பெரிய ஊழியம் இருந்தது. அதே நேரத்தில் படிப்பறிவு இல்லாதவர்கள் மத்தியில் இவருடைய ஊழியம் முதல் ஆரம்பத்தை கண்டது. அதில் முக்கியமான பங்கு பற்பல பாஷைகளில் பேசுகிற அனுபவம், டங்ஸ் வித் பேப்டிசம் ஆஃப் ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவரின் நிறைவுதலிலே பற்பல பாஷைகளை பேசுகிற ஊழியம். இவருடைய காரியத்தில் இருக்கிற ஒரு சின்ன குறைபாடு என்று நாம் கருதுவது என்னவென்றால், 7 நாளிலே அவர் மனுஷனை படைத்ததும் உலகத்தை படைத்ததும் எல்லாவற்றையும் உருவாக்கி படைப்பின் காரியங்கள் முழுவதும் இந்த பூமிக்குள்ளே ஒரு திட்டத்துக்குள்ளாக கொண்டு வரப்பட்டு இந்த பூமியை சகல ஒருங்கிணைப்போடு கூட ஒருங்கிணைத்து கொடுத்து முடித்ததுக்கு பிற்பாடு 8வது நாள் ஒரு காரியத்தை செய்தார் என்று சொல்லுகிறார். 7 நாளுக்குள்ள எல்லாம் முடிந்தது. 6 நாள் தான் செய்தார். 7வது நாள் ஓய்வு இருந்தார். அது தேவனுடைய கட்டளையும் பிரமாணங்களுமாக வைத்தார். ஆனால் 8வது நாளிலே ஏற்கனவே மனுஷன் உண்டாக்கப்பட்டான், அது கருப்பினத்தான். 8வது நாளிலே உருவாக்கப்பட்டவன் வெள்ளை இனத்தான் என்று சொல்லி அவர்களுடைய ஒரு திட்டங்களிலே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தன்மை கொடுக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இது எந்த அளவுக்கு உண்மை என்பது எனக்கு தெரியாது. ஆனால் அவைகளிலே இருக்கக்கூடிய காரியங்கள் நாம் படித்ததுக்கும் வேதத்தில் இருக்கிறதற்கும் ஏற்றதா இல்லை என்பதுதான் நம்முடைய கருத்தாக இருக்கிறது. அருமையானவர்களே, எனக்கு இந்த காரியங்களை குறித்து ஆனால் நாம் எடுத்து இந்த இடத்தில் வைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு, ஆனால் பற்பல காரியங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எதையும் யாரும் தவறாக சொல்லுகிறதில்லை, ஆனால் அவங்களுடைய கருத்து இருக்கிறது. அது நமக்கு சில நேரத்தில் ஏற்றுக்கொள்ளலாம், ஏற்றுக்கொள்ள முடியாது. அது நம்முடைய தனிப்பட்ட இஷ்டம், தனிப்பட்ட காரியம். ஆனால் வேதத்துக்கு ஒப்பிட்டு வருகிறதா என்பதை குறித்து நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதிலே பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு கட்டாயம் இருக்கிறது. அதிலே அற்புதங்களும் அடையாளங்களும் இருக்கிறது என்பதை குறித்து அவருடைய காரியம் சொல்லப்படுகிறது. அதுதான் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி பற்பல பாஷைகளிலே பேசுகிறது. ஒரு கிஃப்ட் ஆஃப் டங்ஸ், ஒரு வரமாக கருதப்படுகிறது. எனக்கு அருமையானவர்களே,
அப்படி அந்த ஸ்பீக்கிங் இன் டங்ஸ் என்று சொல்லும் பொழுது குளோசலேசியா என்று சொல்லுவார். அதில் ஸ்பீச் இன் அண்ட் அன்னோன் லாங்குவேஜ், நமக்கு தெரியாத பாஷைகளில் பேசுகிறது குளோசலேலியா என்று சொல்லப்படுகிறது. அதிலே நேரத்தில் ஜீனோக்ளோசி என்று சொல்லுகிறார்கள். அந்த ஜீனோக்ளோசி என்று சொன்னால் நான் பேசுகிறது எனக்கு தெரியக்கூடாது, மற்றவர்கள் அந்த இடத்துல கூடியிருந்தால் அவர்களுக்கு மாத்திரம் புரிய வேண்டும். எப்படி அன்றைக்கு ஆதி அப்போஸ்தலர் நாட்களிலே பற்பல பாஷைகளில் அவர்கள் பேச தொடங்கின போது அங்கிருக்கிற சீஷர்களுக்கு அது அன்றைக்கு வியாக்கியானம் தெரியல. ஆனால் வெளியிலிருந்து வந்த மற்ற சமாரியாவிலும் யூதேயாவிலும் மற்ற இடத்துல இருந்து வந்தவர்கள் சொல்கிறார், எப்படி எங்களுடைய பாஷைகளை அவர்கள் பேசுகிறார்கள் என்று சொல்லி அவர்களுக்கு அது புரிந்ததே என்று சொல்லப்படுகிற காரியத்தின்படி அந்த ஒரு கோட்பாட்டை வைக்கிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, அப்படி பார்க்கும் பொழுது இது நமக்கு கொடுக்கப்பட்ட கிருபாவரங்களிலே ஒரு வரமாக பவுல் அதை முக்கிய குறிப்பாக எடுத்து செயல்படுத்த சொல்லுகிறதினால் அவைகளை கவனிக்க வேண்டும் என்று 1 கொரிந்தியர் 12 மிக முக்கியமாக அந்த காரியத்தை எடுத்து வைக்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். அதே நேரத்தில் பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியானுடைய ஸ்நானத்துக்குள்ளாக நாம் கட்டாயம் கடந்து வர வேண்டும். அப்பொழுது தான் நமக்கு மற்ற அற்புத அடையாளத்தினுடைய வல்லமையும் நமக்கு செயல்படும் என்று சொல்லி ஆதி அப்போஸ்தலர்கள் அப்படி செயல்பட்டார்கள் என்று சொல்லி அவருடைய முக்கியமான காரியமாக இருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, அவர்கள் விசுவாசத்தில் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் அந்த விசுவாசத்தினால் உண்டான சுகம் பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதும் அவருடைய முக்கியமான காரியம். அதை கடைபிடிக்கிற காரியமாக அவர்கள் எல்லாருக்கும் போதிக்கிறதை குறித்தும் நான் பார்க்கிறோம். எனக்கு அருமையான அப்படி பாப்டிஸ்ட் அவர்களிடத்திலும் மெத்தடிஸ்ட் அவர்களிடத்திலும் பரிசுத்த ஆவியானவரை பரிசுத்தத்தோடு தொழுது கொள்கிற அந்த உபதேசத்தில் எல்லா உபதேசமும் இதில் கலந்திருக்கிறது. ஏன் லுத்தரன் இருக்கிறார்கள், ரோமன் கேத்தோலிக்கினுடைய காரியங்கள் இருக்கிறது, பாப்டிஸ்டினுடைய காரியங்கள் இருக்கிறது, ஆங்கிலிக்கன் இருக்கிறது, பிரஸ்பிட்டேரியன் சர்ச் இருக்கிறது. இவர்கள் அனைத்து கோட்பாட்டிலும் இந்த பற்பல பாஷைகளில் பேசக்கூடிய ஒரு வரம் கட்டாயம் இருக்க வேண்டும் என்பதனுடைய அந்த கோட்பாட்டிலும் இணைக்கப்பட்டு இது ஒரு புதிய ஒரு ஆரம்பத்தை காண்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இவைகளிலே 3 விதமான காரியம், 3 waves என்று சொல்வார்கள். 3 விதமான ஒரு வழிநடத்துதலுக்குள்ளே கடந்து போகிறது. அதில் முதல்ல பார்த்தீங்கன்னா கிளாசிக் பெண்டிகாஸ்டலிசம். கிளாசிக் பெண்டிகாஸ்டலிசம் என்று சொல்லும் பொழுது இது ஏற்கனவே சொன்ன மாதிரி 1896 ஆண்டிலிருந்து அதை காண்கிறபடினாலே 1900 ஆரம்ப காலத்தினுடைய ஒரு மூமெண்ட்டாக அவைகள் கடந்து போனதாக பார்க்கிறோம். அதில் அப்போஸ்தலர்களினுடைய காரியங்களை முக்கியமாய் மையப்படுத்தி பெந்தேகோஸ்தே அனுபவத்துக்கும் பெந்தேகோஸ்தே அல்லாதவர்களுக்கும் உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கமாக காணப்பட்டது அன்றைக்கு. எனக்கு அருமையானவர்களே, இது ஒரு பெரிய புரட்சியை உண்டாக்கினது. இதில் முக்கியமாய் பற்பல பாஷைகளில் பேச தொடங்கினார்கள். ஏற்கனவே 1700 1800 வரைக்குமே உள்ள சபைகள் எல்லாமே பற்பல பாஷைகள் பேசினது. ஆனால் அது பெரிய அளவுக்கு இல்லை, புரட்சி உண்டாகிறதற்கு இல்லை. தேவனுடைய வல்லமை அப்படியாக பெரிய காரியங்களை அந்த இடத்துல செயல்படுத்த முடியாதபடிக்கு சபைகளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதை குறித்து பார்த்தோம். எனக்கு அருமையானவர்களே, இதில் தான் இது ஒரு மிகப்பெரிய எழுச்சியை கண்டது. கிரேட் அவேக்கனிங் அண்ட் பெண்டிகாஸ்டலிசம் இன்டென்சிஃபிகேஷன் என்று சொல்வார்கள். மிக முக்கியமாய் பெந்தேகோஸ்தேனுடைய அனுபவத்தை எடுத்து செயல்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய வல்லமையிலே புறப்பட்டு போனதை பார்க்கிறோம். அது முதல் கிளாசிக் பெண்டிகாஸ்டலிசம். 2வது கரிஸ்மெட்டிக் ரெனிவல் என்று சொல்லப்படுகிறதான ஒரு புனிதத்தன்மையோடு தேவ சமூகத்தில் சடங்காச்சார காரியங்கள் எல்லாவற்றையும் சரியாக கடைபிடித்து அதில் பரிசுத்தத்தை நிலைநிறுத்தி குறிப்பிட்ட காரியம் ட்ரெடிஷனாக கடைபிடிக்க வேண்டும் என்ற நிபந்தனையோடு செயல்படுத்தப்பட்டது. இது 1950 ஆண்டிலிருந்து 60 ஆண்டு வரைக்கும் ஒரு கட்டுப்பாட்டு காரியம் கடந்து போனது. அதில் தான் முடிகள் வெட்டக்கூடாது, நாம் அலங்காரம் பண்ணக்கூடாது, நகை ஆபரணங்களை அணியக்கூடாது என்ற பெந்தேகோஸ்தேனுடைய அனுபவத்தின் முக்கிய அனுபவமாக கோட்பாட்டை உண்டாக்கினார்கள். அதில் தான் நீங்கள் பார்த்தீங்க, நிறைய பேர் நசரேனா இருப்பார்கள், முடி வெட்ட மாட்டார்கள்,
அவர்கள் அந்த முடியை வளர்த்தி கொண்டே போகிறதும் யூதர்களைப் போல இருக்கிறது வேண்டும் என்று, அதிலே புறம்பான அலங்கரிப்பு என்று சொல்லுகிறபடி அந்த புறம்பான அலங்கரிப்புக்கு இருக்கக்கூடாது. நகை ஆபரணங்கள் எல்லாம் இருக்கக்கூடாது. ஏன்னா பொற்தல வீதியிலே நாம் நடக்க போகிறோம். தேவனுடைய ராஜ்யத்தில் பொற்தல வீதியிலே நடக்க போகிறோம். ஆகியால் நாம் இங்கே போய் அதை கழுத்திலே மாட்டிக்கொண்டு இருக்க வேண்டாம் என்று, கையிலே மாட்டிக்கொண்டிருக்க வேண்டாம் என்று அவர்கள் அதை எல்லாம் எடுத்து போட்டார். இது இப்படிப்பட்ட ஒரு 2வது மூமெண்ட், கரிஸ்மேட்டிக் ரெனிவல் என்று சொல்லுகிறதுல தான் அன்றைக்கு பாரம்பரிய பெந்தேகோஸ்தே சபைகள் என்று சொல்லப்படுகிற அந்த பென்டிகாஸ்டல் அசம்பிளிஷ் மிஷன்ஸ் என்று இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அதிலே வருகிறார்கள். அடுத்தபடியாக நியோ கரிஸ்மேட்டிக் குரூப் என்று சொல்லுகிறார்கள். முதல் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்த, ஒரு புரட்சியை கொண்டு வந்த ஒரு வித்தியாசமான பெந்தேகோஸ்தே அனுபவம் என்று சொல்லி நியோ கரிஸ்மேட்டிக் குரூப் 1980 இன்றைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய சபைகள், இதில் அற்புத அடையாளங்களோடு கூட வல்லமையான ஊழியங்கள் நடக்க வேண்டும் என்பது முதல் தரம். பரிசுத்தமாய் முழுவதுமாய் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று அழைக்கப்பட தங்களுடைய பாவங்களிலிருந்து விடுதலையாக்குறது, மனம் திரும்பி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து வருகிறதில் இப்படி வருகிற பொழுது புறஜாதியார், சபை மக்கள் எல்லாருமே கர்த்தருடைய மாற்றத்தை பார்ப்பார்கள். ஒரு மாற்றம் அவர்களுக்குள்ளே வருகிறது. அந்த விசுவாச குடும்பத்தில் ஒரு மாற்றம், டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்று சொல்லுகிறார்கள். அந்த மாற்றத்துக்குள்ளே வரக்கூடிய ஒரு போதனையாய் அந்த இடத்துல கொண்டு வருகிறார். இதில் குறிப்பாய் பார்க்கும் பொழுது தலைவர்கள் யார் அதை ஒருங்கிணைந்து அந்த கூட்டத்தை, சபையை நடத்துகிறார்களோ அந்த தலைவர்கள் தரிசனமுள்ள தலைவர்களாக இருக்க வேண்டும். The leaders must be visionary. அவர்களுக்கு ஒரு தரிசனம் இருக்க வேண்டும். அந்த தரிசனத்தினோடு கூட இருக்கிறவர்கள் தான் சபையை நிரூபிக்க முடியும். அந்த சபையில் வருகிற மக்கள் அப்போதுதான் தரிசனத்தை பெற்றுக்கொள்வார்கள், தரிசனத்தோடு போவார்கள். தரிசனம் உள்ள சபைகளாகி எழும்பும் என்று சொல்ல இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி அந்த நாட்கள் கடந்து வந்தது. அதில் ஒரு பெரிய மாற்றம். எல்லாரும் கர்த்தருக்குள் வந்தார்கள். அபிஷேக மழை பொழிந்தது. அந்நிய பாஷை அடையாளங்கள் பெற்று, வரங்களை பெற்றுக்கொண்டு, வல்லமைகளை பெற்றுக்கொண்டு, அற்புத அடையாளங்களோடு இருந்து ஒரு தரிசனத்தோடு ஊழியம் நடக்க ஆயத்தப்படுத்தினார்கள். அவர்கள் வாழ்கிற வாழ்க்கையில் ஒரு அர்த்தம் இருக்க வேண்டும் என்ற ஒரு காரியத்தை அவர்கள் திட்டம் பண்ணி தான் இந்த ஊழியத்தை கொண்டு வந்தார்கள். இதுதான் நியோ கரிஸ்மேட்டிக் குரூப். அதுதான் இன்றைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா பெந்தேகோஸ்தே சபையினுடைய அங்கமாக இருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, இதுதான் பெந்தேகோஸ்தேயிலே இருக்கக்கூடிய 3 விதமான முக்கிய பிரிவுகளாக உங்கள் மத்தியிலே நான் கொண்டு வந்திருக்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு உலகம் முழுவதும் பார்த்தால் ஏறக்குறைய 500 மில்லியன் மக்கள் இருக்கிறதை குறித்து, இந்த பெந்தேகோஸ்தேயில் இருக்கிறார்கள் என்பதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் அப்படி ஒரு நல்ல ஒரு எழுப்புதல் வைத்திருக்கிறார். இன்றைக்கு 2020ஆம் ஆண்டு இது மேலே பல மடங்கு அது பெருகத்தான் செய்திருக்குது. குறைவானதே அல்ல. இது ஒரு குறிப்பிட்ட அங்கம் அல்ல. இது ஒரு சாதாரணது அல்ல. இது பெரிய அளவில் வளர்ச்சிகளை கண்டு கொண்டிருக்கிறது. இதில் வேதம் எப்படி பார்க்கப்படுகிறது? இதில் எந்த விதத்திலும் வேதம் குறைவுள்ளதாய் அல்ல, எல்லாமே நிறைவுள்ளது. விசுவாசத்தின் அடிப்படையில் சகல மேன்மையும் கண்டதாய் இருக்கிறதை குறித்து பார்க்கிறோம். வேதத்தினுடைய புரோட்டஸ்டன்ட் குரூப் எப்படி இந்த வேதத்தை அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்களோ அதே போல எந்த மாற்றமும் இல்லை. 39, 27 இருக்கக்கூடிய இந்த முழு வேதாகமும் பழைய புதிய ஏற்பாடுகள் எல்லாம் அடங்கின அதே வேதம்தான் வைத்திருக்கிறார். இதில் பார்க்கும் பொழுது குறிப்பிட்டவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இருக்கக்கூடிய தலைவர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள், இவர்கள் முக்கியமாக தீர்க்க தரிசனங்கள், ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தையை மிக அதிகமாய், தைரியமாய், ஆதாரமாய் போதனை செய்வது, வேதத்தின் அடிப்படையில் இல்லாத ஒரு சத்தியத்தை எடுத்துக்கொள்வது என்பது இவர்களுக்கு கூடாது. எல்லாமே வேதத்தின் அடிப்படையில் தீர்க்க தரிசனமாய், திட்டமாய் ஆண்டவர் சொல்லுகிற பாதையில் எல்லாம் இருக்கிறதற்கு ஆயத்தப்படுத்துகிறார். இதுதான் அந்த வேதத்தினுடைய கருத்தாக இருக்கிறதை பார்க்கிறோம். இதில் தேவன் யார் என்பதை பார்க்கும் பொழுது ஏற்கனவே புரோட்டஸ்டன்ட் அமைப்பினுடைய ஆதி திருச்சபையினுடைய காரியம் ஒன்றும் இதில் மாற்றப்படவில்லை.
திருத்துவத்தினுடைய முக்கிய காரியம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியினுடைய எல்லா வல்லமையும் இருந்து ஒன்றான தேவனை நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இயேசுவை குறித்து பார்க்கும் பொழுது இயேசு நிச்சயமாகவே ஒரு மிகப்பெரிய வல்லமையுள்ள மனுஷனாயும் தேவனாயும் கடந்து வந்தார். கன்னி மரியாளின் வயிற்றில் வந்தார். பிற்பாடு நமக்காக சிலுவையில் அவர் பாடுபட்டார். 3ஆம் நாள் அவர் உயிரோடு கூட எழுந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். மீண்டும் அவர் வருவார், நியாய தீர்ப்புக்காக ஆயத்தமாகுவார் என்று சொல்லி இருக்கிற காரியத்தில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. அதே தான் ரட்சிப்பை குறித்து பார்க்கும் பொழுதே நாம் தேவனுடைய கிருபையினாலே ரட்சிக்கப்படுகிறோம். கிறிஸ்துவனுடைய மரணத்தினாலே நம்முடைய பாவங்கள் எல்லாம் நீக்கப்பட்டு நாம் மனம் திரும்பும் போது அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் நாம் கிறிஸ்துவனோடு கூட சேர்க்கப்பட்டு ஒரு மாற்றத்தை காண்கிறோம் என்று சொல்லி இருக்கிறது. நமக்கு ஒரு புது பிறவியாக நாம் ஒரு தேவனுக்குள் இருந்தால், கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி என்ற அடிப்படையில் ஒரு புதிய ஆவி, புதிய ஜீவன் நமக்கு கிடைக்கப்பெற்று பரிசுத்தத்திலே நிலை நிற்கத்தக்கதாக இருக்கிறதுக்கு ஆயத்தப்படுத்துகிறது என்பதுதான் ரட்சிப்பின் சுவிசேஷமாய் அவர்கள் கருதுகிறார்கள். இதிலே மரணத்துக்கு பிற்பாடு என்ன காரியம் என்று பார்க்கும் பொழுது, எந்த நேரத்திலே மரித்தாலும் சரி கிறிஸ்துவோடு கூட தான் அந்த ஆத்துமா இருக்கும் என்பதையும், அந்த கிறிஸ்து வரும்பொழுதே நிச்சயமாக எழுப்பப்படுவார்கள், அவர்கள் அழியாமையின் வாழ்விலே இருப்பார்கள் என்பதும், துன்மார்க்கமாய் துரோகம் செய்து கர்த்தரை அறியாமல் இருக்கிறவர்கள் நித்திய நரகத்திற்கு இருக்கிறார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. மற்றவர்களுடைய சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டது போலவே எல்லாமே அப்படியே தான் இருக்கிறது. சபை என்று சொல்லும் பொழுது கிறிஸ்து தான் சபை, கிறிஸ்துவனுடைய சரீரம் சபையினுடைய அங்கமாய் இருக்கிறது குறித்து பார்க்கிறோம். அதிலே பரிசுத்த ஆவியானவர் நிலை கொண்டிருக்கிறார். அதிலே எல்லாரும் சேர்ந்து தேவனை ஆராதிக்கிறதற்கு கூடுகிறார்கள். அதிலே தேவனுடைய சத்தியத்தின் சுவிசேஷத்தை, ரட்சிப்பின் சுவிசேஷத்தை பூமி அனைத்துக்கும் கொண்டு வருவதற்கு ஆயத்தப்படுத்தியிருக்கிறார்கள். ஆயத்தப்படுத்துகிறது தான் சபை என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. முக்கியமாக பாப்டிஸ்ட் சபை என்ன கோட்பாட்டில் இந்த சபைக்குரிய அங்கம் இருக்கிறதோ அதே போலத்தான் தேவன் தெரிந்து கொண்ட மனுஷர்கள் வைத்து ஞானஸ்நானம் கொடுத்து பரிசுத்த ஆவியினுடைய நிறைவுதலில் கர்த்தருக்காக ஊழியம் செய்ய வேண்டும் என்பதே தேவ திட்டமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறதை கொடுத்து பார்க்கிறோம். அதே நேரத்தில் விசுவாசிக்கிறவர்களுக்கு மாத்திரம்தான் ஞானஸ்நானம், கர்த்தரை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு மாத்திரம்தான் ஞானஸ்நானம். இது கிறிஸ்துவை குறித்திருக்கிற விசுவாசத்தில், நம்பிக்கையில் ஆண்டவரோடு கூட இணைக்கப்படுகிற ஒரு பாலமாக இருக்கிறது என்பது பாப்டிஸ்ட் சபையினர் கருதுகிற அந்த எல்லா கோட்பாட்டின்படியும் தான் இவைகளிலும் இருக்கிறது. குறிப்பாய் திருவிருந்து பந்தியை குறித்து பார்க்கும் பொழுது, அந்த பந்தியிலே கிறிஸ்துவினுடைய மரணத்தை நாம் தெரிவிக்கிறோம். இயேசு சொன்னார், நான் வரும் வரைக்கும் என்னுடைய மரணத்தை தெரிவியுங்கள் என்று சொன்னபடி அந்த மரணத்தை தெரிவிக்கிறோம். அவர் திரும்பி வருவார் என்ற அந்த எதிர்பார்ப்போடு கூட இதில் இருக்கிறதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, மற்ற நம்பிக்கையும் அவருடைய பழக்கங்களையும் குறித்து நாம் பார்க்கும் பொழுது, கட்டாயம் ஒரு பெந்தேகோஸ்தே சபை அந்நிய பாஷை அடையாளத்தில் இருக்கணும். ஒரு அந்நிய பாஷை பேசாத சபை பெந்தேகோஸ்தே சபை என்று அழைக்கப்பட முடியாது. அதுதான் அவருடைய கோட்பாடு. ஆகையால பெந்தேகோஸ்தே சபை என்றாலே அந்நிய பாஷையினுடைய முதல் ஆதாரமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய கருத்துக்கள் இருக்கிறதை குறித்து பார்க்கிறோம். அதில் பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு காணப்பட வேண்டும். அவர் மிகுந்த வல்லமையோடு கூட பரிசுத்த ஆவியானவரின் காலத்தில் இருக்கிறோம் என்பதிலே அவர் கிரியை செய்கிற காலங்களுக்கு நாம் விட்டு கொடுக்கிறதற்கு நாம் ஆயத்தப்பாக இருக்க வேண்டும். அதிலே தான் நாம் கழுவப்பட்டு நிலை நிற்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அதில் முக்கியமாக அதை பரிசுத்த ஆவியானவருடைய அந்நிய பாஷையின் அடையாளம் நமக்கு எப்பொழுதும் தேவையாய் கருதப்படுகிறதை குறித்து பார்க்கிறோம். அப்போதான் நாம் பரிசுத்த ஆவியானுடைய நிறைவுதலில் வந்திருக்கிறோம், மூழ்கி பரிசுத்த ஆவியிலே ஸ்நானம் பெற்றிருக்கிறோம் என்பதே அவர்கள் கருதுகிறார்கள். கருமையானவர்களை, இப்படி இருக்கிற முக்கிய அங்கத்தின் பெண்டிகாஸ்டல் அசம்பிளிஸில் நாம் பார்க்கும் பொழுது அசம்பிளிஸ் ஆஃப் காட் என்று சொல்லப்படுகிற அவைகள்தான் முக்கிய பெரிய அங்கமாகவும், சர்ச் ஆஃப் காட் என்பதும் மிக முக்கிய அங்கமாகவும் காணப்படுகிறவைகள் ரெண்டும் தான் இருக்கிறதுலேயே பெந்தேகோஸ்தே அமைப்பில் ஒரு பெரிய அங்கமாக கருதப்படுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். இவைகள் எல்லாம் இந்த பிரிவுகளின் அடிப்படையில் வைக்கப்பட்ட காரியம். இதையெல்லாம் உங்களுக்கு முன்பாக நான் கொண்டு வந்தேன். ஒரு பிரிவுகளை குறித்து நீங்கள் பார்த்தீர்கள். கருமையானவர்களே, இதில் நாம் எந்த இடத்துல இருக்கிறோம், நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படிப்பட்ட காரியங்களை கவனிக்க வேண்டும், இன்னும் நாம் என்ன விட்டு இருக்கிறோம் என்பதை யோசித்து
நம்மை சரிப்படுத்துவதற்கு ஒரு நேரமாகத்தான் இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடைசியாக உங்கள் மத்தியிலே நான் சொல்ல வேண்டிய முக்கிய காரியம், ஒரு ஃபேமிலி ட்ரீ ஆஃப் டினாமினேஷன். ஒரு காரியம் குறிப்பிட்ட அங்கமாக எப்படி ஒரு கிளையாக பிரிவெடுத்து கடந்து வந்திருக்கிறதோ, அந்த பல பிரிவுகளை நோக்கி ஓடினதோ, அதை கடைசியாய் நாம் முற்றுமுடிய எல்லாத்தையும் ஒரு சம்மரைஸ் பண்ணுகிறது போல கர்த்தர் நமக்கு காரியங்களை காண்பித்திருக்கிறதை குறித்து நாம் ஆராய போகிறோம். அதில் ஃபேமிலி ட்ரீ ஆஃப் டினாமினேஷன் என்ற அழைப்பிலே நாம் பார்க்கும் பொழுது ஏறக்குறைய 1000 வருட ஆண்டு காலம் எந்த பிரிவையும் நோக்கி போகாமல் சபை ஒரே நிலையில் கிறிஸ்துவை மாத்திரம் மையப்படுத்தி போனது. அதுதான் யூனிஃபைட் சர்ச். அதிலிருந்து வந்தது தான் ஈஸ்டர்ன் சர்ச்சஸ் என்று சொல்லப்படுகிறது. அது ஈஸ்ட் ஆஃப் கான்ஸ்டன்டினோப்பிள். அந்த கான்ஸ்டன்டினோப்பிள் என்று சொல்லப்படுகிற இன்றைக்கு இருக்கிற துருக்கி தேசத்தினுடைய அந்த எல்லையினுடைய கிழக்கு பகுதிகள் எல்லாமே இந்த ஈஸ்டர்ன் சர்ச்சஸினுடைய காரியமாக இருந்தது. மேற்கு பகுதியில் வெஸ்டர்ன் சர்ச்சஸ் சொல்லும் பொழுது வெஸ்ட் ஆஃப் கான்ஸ்டன்டினோப்பிள் அவைகள் எல்லாம் இதிலிருந்து வெளியே வந்தது. அதில் நைசீன் க்ரீட் என்று சொல்லுவார்கள். விசுவாச பிரமாணத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டவர்களும் விசுவாச பிரமாணத்தை செயல்படுத்தாதவர்களும் என்று இருக்கக்கூடிய காரியங்களாக இரண்டும் பிரிக்கப்பட்டது. அதில் பிதா குமாரன் என்று சொல்ல, பிதாவும் குமாரனும் விசுவாச பிரமாணத்தில் பரமனுக்கு எங்கள் பிதாவே என்று சொல்லுகிற அந்த விசுவாச பிரமாணத்தின் அடிப்படையில் உம்முடைய குமாரனாகிய என்று சொல்லுகிற அந்த இடத்துல இவர்கள் உம்முடைய குமாரன் என்று சொல்லலை, ஃபாதர் அண்ட் த சன் என்று சொல்லுகிறது. ஃபாதர், த சன், த ஹோலி ஸ்பிரிட் என்று சொல்லுகிற இந்த ஒரு சின்ன வித்தியாசத்தின் கோட்பாட்டை அந்த இடத்துல இருந்துதான் இந்த பிரிவுகளுடைய ஆரம்பத்தை கணக்கிடப்படுகிறது. அதுக்கப்புறமாக உள்ள அவர்களுடைய செயல்பாட்டிலே இருக்கக்கூடிய பிரிவுகளை நாம் பார்க்கிறோம். கருமையானவர்களே, இப்படி பிரிந்து வந்த சபைகளுடைய காரியத்தில் பார்க்கும் பொழுது தான் ஏறக்குறைய 872ஆம் ஆண்டு ரோம் ஆளுகை செய்து கொண்டிருந்த எல்லா இடத்திலையும் அவர்கள் மூலமாய் சொன்னது, பிதாவும் குமாரனும் என்று சொல்லி இருக்கக்கூடிய அந்த காரியங்களை மீண்டுமாக ஒரு சில அங்கத்தினர்கள் ரோமாபுரியுடைய ஆட்சிக்கு அவர்கள் அங்கம் வகிக்காமல் அவர்கள் தனித்துவமாக செயல்பட வேண்டும் என்று சொல்லி செயல்பட்ட பொழுது ஒருவர் சிலர் ஏற்றுக்கொண்டார்கள், ஒருவர் சிலர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் திருத்துவம் ஒன்றுதான், ஆனால் அவருடைய சொல் அமைப்பை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு அவர்கள் போனார்கள் என்பது பார்க்கிறோம். அதில் 1048 தான் இந்த மிகப்பெரிய ஒரு பிளவு சபைகள் கடந்து போகிறது. இதில் பார்க்கும் பொழுது த அன்டிவைடட் சர்ச் ஏறக்குறைய 1054 AD 1054 இவைகளிலிருந்து ரெண்டாக பிரிகிறது. அது ஒன்று ஆர்த்தடாக்ஸ் சர்ச், ரெண்டாவது கேத்தலிக் சர்ச். அப்போ முதல் யூனிஃபைட் சர்ச், இதில் 2 பிளவு, ஆர்த்தடாக்ஸ் சர்ச், கேத்தலிக் சர்ச். அடுத்தது நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால் அது ஜூலை 16ஆம் தேதி 1054 இவைகளில் முக்கியமாக இடம் பெறுகிறதை குறித்து ஈஸ்டர்ன் அண்ட் வெஸ்டர்ன் சர்ச்சஸாக பிரிகிறதை குறித்து பார்க்குறோம். சரி, இப்பொழுது கேத்தலிக் சர்ச்சில் இருந்து நாம் பார்க்குறது, கேத்தலிக் சர்ச்சிலிருந்து உள்ள பிரிவு AD 1517, அதாவது 1517 இருக்கக்கூடிய நாட்களில் 1517ஆம் ஆண்டு இதில் 2 பிரிவுகளாக இருக்கிறது. அதில் ஒன்று கேத்தலிக் சர்ச்சினுடைய நேரடி அங்கம், இனி ஒன்று அதிலிருந்து பிரிகிறது தான் லுத்தரன் சர்ச் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த லுத்தரன் சர்ச் அந்த கோட்பாடு, கேத்தலிக்கினுடைய சில கோட்பாடுகள் அவர்களுக்கு பிடிக்காததினால், ஏற்றுக்கொள்ளாததினால், வேதத்தின் அடிப்படையில் இல்லாததினால் அவைகளிலிருந்து பிரிகிறார்கள். அதில் மார்ட்டின் லூத்தர் அவர்கள் அந்த 95 தீசிஸ் என்று சொல்லுகிற அந்த முக்கியமான பிரகடனத்தை வைத்து அவைகளிலிருந்து புராட்டஸ்டன்ட் ரிஃபர்மேஷன் குரூப்பை அதிலிருந்து பிரித்து எடுக்கிறார்கள். அதிலிருந்து வருகிறது தான் லுத்தரன் சர்ச். இதுக்கு பிற்பாடு லுத்தரன் சர்ச் போய்கொண்டிருக்கிற பாதையிலே 1525ஆம் ஆண்டு நீங்கள் பார்ப்பீர்களேயானால் மறுபடியும் அந்த இடத்துல ஆனபாப்டிஸ்ட் சர்ச் என்று சொல்லக்கூடிய அந்த பாப்டிஸ்ட் சர்ச்சாக 2ஆக பிரிகிறதை குறித்து பார்க்கிறோம். லுத்தரன் ஒரு பக்கமாகும், ஆனபாப்டிஸ்ட் சர்ச் ஒரு பக்கமாகவும் பிரிகிறது. அது முக்கியமாக சுவிட்சர்லாண்டில் இருக்கிற ஜூரிக் நகரத்தில் முக்கியமாக இதை கடைபிடிக்கிறதற்கும் பாப்டிசம் என்று சொல்லி இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு, விசுவாசிகளுக்கு முக்கியமாக பாப்டிசம், ஞானம் வந்தவர்களுக்கு ஸ்நானம் என்ற அடிப்படையில் அந்த இடத்துல ஞான ஸ்நானத்தை கொடுக்கிறதற்காக அவர்கள் ஒரு பிரித்தெடுக்குதலுக்கு கொண்டு போனார்கள். அங்கதான் ஆனபாப்டிஸ்ட் மூவ்மெண்ட் என்று சொல்லப்படுகிறது. இதில் ஒரு குறிப்பு அப்படியே இருக்கும்போது இதே நேரத்தில்
கேத்தலிக்ல இருந்து ஒரு பிரிவுகள் அடுத்த கட்டமாக தோன்றுகிறது. ஏற்கனவே கேத்தலிக்ல இருந்து லுத்தரன், லுத்தரன் ஆனபாப்டிஸ்ட், இப்போ கேத்தலிக்ல இருந்து இன்னொரு பிரிவு போக போகிறது. அது 1534 ஆண்டு கிங் ஹென்றி 8 என்று சொல்லப்படுகிற அவரை சர்ச் ஆஃப் இங்கிலாந்துல முக்கியமான ஒரு காரியத்தை உண்டாக்குகிறார். அதுதான் ஆங்கிலிக்கன் சபை, ஆங்கிலிக்கன் சர்ச். அந்த இடத்துல ஒரு பிரிவை காண்கிறது. அருமையானவர்களே, இவைகளிலே கடந்து வருகிற ஒரு ஊழியம் புறப்படுகிறதை குறித்து நான் பார்க்கிறோம். இப்போ மறுபடியும் லுத்தரன் சர்ச்சில் ஏற்கனவே ஆனபாப்டிஸ்ட் சர்ச் பிரிந்திருக்கிற சூழ்நிலையில் 1536 ஆண்டு பிரஸ்பிட்டேரியன் சர்ச் பிரிகிறது. இந்த பிரஸ்பிட்டேரியன் சர்ச் ஜான் கால்வின் என்று சொல்லப்படுகிற 1536 ஆண்டு அவர்கள் பிரகடனப்படுத்துகிற முக்கியமான கிறிஸ்துவினுடைய ஒரு ஊழியத்தினுடைய, கிறிஸ்துவினுடைய ராஜ்யம் என்று சொல்லப்படுகிற ஒரு முக்கியமான கோட்பாட்டை எடுத்து அதை ஆரம்பத்தில் வைத்து 5 வித அங்கத்தில், ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னேன், துலிப் என்று சொல்லக்கூடிய ஒரு 5 விதமான பார்வையின் அம்சத்தில் அவர்களுடைய பிரிவுகளை கொண்டு வந்தார். இதில் கால்வினிஸ்ட் குரூப் என்று சொல்லக்கூடியவர்கள் தான் அதிலிருந்து பிரிந்து ஒரு ரிஃபர்மேஷன்ல பிரெஸ்பிட்டேரியன் அமைப்பாக அவர்கள் கடந்து போனார்கள். இதுக்கு அப்புறமாக நீங்க பார்க்கும்போது பிரெஸ்பிட்டேரியன்ல இருந்து 1607 ஆண்டு மிகப்பெரிய ஒரு காரியம் மூவ்மெண்ட் காணப்படுகிறதை பார்க்கிறோம். அதுதான் காங்கிரிகேஷனலிஸ்ட். நம்ம பார்த்தபடி காங்கிரிகேஷனலிஸ்ட் என்று சொல்லக்கூடிய சில அங்கங்கள் இவர்களுடைய பிரஸ்பிட்டேரியன் அமைப்பினுடைய அங்கங்களை ஏற்றுக்கொள்ளாமல் அவைகள் அங்கிருந்து வருகிறார்கள். 1607 ஆண்டு அவர்கள் இங்கிலாந்து தேசத்தில் ஒரு குறிப்பான கட்டமைப்பில் ஆரம்பிக்கிறார்கள். இதில் மேஃப்ளவர் என்று சொல்லக்கூடிய பெரிய கப்பல் அவர்களை நாடு கடத்தப்படும் பொழுது அங்கே ஆரம்பிக்கப்பட்ட ஊழியம் என்று ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன். அவைகளிலே இது பிரகடனப்படுத்தி ஒரு மிக முக்கியமான காரியமாய் ஒரு சுவிசேஷம் பெருகி பரவுவதற்குரிய அங்கமாய் இருக்கிறதை குறித்து நான் பார்க்குறோம். மறுபடியும் பார்க்கும் பொழுது பிரஸ்பிட்டேரியன் சர்ச்சில் இன்னொரு பிளவும் 1612 ஆண்டிலே காணப்படுகிறதை குறித்து பார்க்குறோம். அது பேப்டிஸ்ட் சர்ச் ஆயிருக்கு. ஸோ பிரெஸ்பிட்டேரியன் அமைப்பிலிருந்து பல அமைப்பு பிரிகிறது. அதில் நாம் பார்க்கும் பொழுது இப்போது ஒரு பேப்டிஸ்ட் அமைப்பு பிரிகிறது. ஜான் ஸ்மித் என்று சொல்லக்கூடியவர்கள் அதில் பேப்டிஸ்ட் சபையாக மூழ்கி ஸ்நானம் எடுத்து ஒரு கோட்பாட்டினுடைய அடிப்படையில் அவர்கள் அந்த இடத்துல ஒரு பிரிவுகளை கொண்டு வந்து மிக முக்கியமான ஆண்டவருக்கென்று தங்களை அர்ப்பணித்து ஊழியம் செய்யக்கூடிய லீடர்ஸ் மூலியமாக சபையினுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி அழைக்கப்பட்டவர்களால் நியமிக்கப்பட்ட சபைகளாக கருதப்பட்ட ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். அதில் இன்னொன்று காரியத்தை பார்க்கும் பொழுது ஆங்கிலிக்கன் சர்ச்சஸ்லேருந்து பிரிந்து வந்தது 1738 பார்க்கும் பொழுது மெத்தடிஸ்ட் என்ற ஒரு மூவ்மெண்ட் பிரிகிறது. இந்த மெத்தடிஸ்ட் மூவ்மெண்ட்ல ஆங்கிலிக்கன் சபைகளிலிருந்து 1738 ஒரு ஜான் அண்ட் சார்ல்ஸ் வெஸ்லி என்று சொல்லப்படுகிறவர்கள் 2 பேருமாக சேர்ந்து அவர்கள் மிகப்பெரிய காரியம் அவருடைய தாயாரின் மூலமாக தொடப்பட்டு அவருடைய ஊழியத்தினுடைய ஆரம்பத்தில் எல்லாம் நன்றாக ஆராய்ந்து அறிந்தவர்களாக அவர்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்காக ஆங்கிலிக்கன் மினிஸ்ட்ரீஸ்லேருந்து அவர்கள் வெளியே வந்து ஒரு மிகப்பெரிய எழுப்புதலை இங்கிலாந்தில் உருவாக்கி அங்கே மெத்தடிஸ்டினுடைய இயக்கத்தை அவர்கள் வைக்கிறார்கள். மெத்தடிஸ்டில் கர்த்தருடைய ஆவியானவரும் கிரியை செய்து வல்லமையான காரியங்களை செயல்படுத்துகிறார். பரிசுத்த ஆவியானுடைய கரம் அந்த இடத்துல கிரியைகளை செய்த பற்பல பாஷைகளுடைய காரியங்களில் அந்த இடத்துல அவருடைய கோட்பாட்டில் வித்தியாசங்கள் காணப்பட்டது. அப்படி இருக்கும்போது பேப்டிஸ்ட் சபைகளிலே 1801 ஆண்டு பேட்டன் ஸ்டோன் என்று சொல்லப்படுகிற ஒருவர் கேம்பிரிட்ஜ் ரிவைவல் கென்டகியில் பார்க்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய மூவ்மெண்ட்டை திருப்புகிறார். அதுதான் சர்ச்சஸ் ஆஃப் கிரைஸ்ட். அந்த சர்ச்சஸ் ஆஃப் கிரைஸ்ட் என்று சொல்லி கிறிஸ்துவின் சபையாராக ஒரு கூட்டத்தினரை எழுப்புகிறார்கள். இந்த எழுப்புதலுக்குள்ளே கொண்டு போகிறார்கள். அது பல பல காரியங்கள் உங்களுக்கு சொல்லப்பட்டதை நீங்கள் காரியங்களில் எப்படியெல்லாம் நடந்தது என்று 6 முக்கிய காரியங்களை உங்கள் மத்தியில் அதில் வைத்தேன். அந்த காரியத்தின் அடிப்படையில் தேவ திருச்சபைகளை கட்டப்பட்டு இப்படியாக புறப்பட்டார். அதே நேரத்தில் பேப்டிஸ்டில் மற்றொரு இயக்கமான 1844 ஆண்டு வில்லியம் மில்லர் பிரெடிக்ஷன் என்று சொல்லப்படுகிற சர்ச் அட்வென்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு
கிறிஸ்து திரும்பி வருதல் என்ற சபையாக, செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சபைகளாக அவைகள் எல்லாம் உருவாக்கப்பட்டு அது புறப்பட்டதை குறித்து 1844 பார்த்தோம். அதில் ஒரு தோல்வி வந்தது. மீண்டும் அவைகளை எழுப்பினார்கள். ஆனாலும் அது பெரிய அளவுக்கு வளர்ச்சியை காணல. ஆனாலும் அநேக மக்கள் உலகத்தில் இருக்கிறதை குறித்து பார்க்கிறோம். இப்படி இருக்க மெத்தடிஸ்ட் மூவ்மெண்ட்ல அந்நிய பாஷையின் அடையாளங்களை அவர்கள் அந்த அளவுக்கு வியாக்கியானம் பண்ணி எடுத்துக்கொள்ளாமல், ஊழியத்தினுடைய அங்கம் எல்லாம் உண்மை, திட்டங்கள் உண்மை, சரியான செயல்பாடு, எந்த மாற்றம் இல்லை. ஆனால் சில விதமான ஒரு ஏற்றுக்கொள்ளுதல், புரிந்து கொள்ளுதல் என்ற காரியங்களிலே இருக்கக்கூடிய பிரிவை நோக்கி 1901 சார்ல்ஸ் ஃபாக்ஸ் பிரகாஷ் என்று சொல்ல இருக்கக்கூடியவர் கன்சாஸ்ல அவர் முக்கியமான பெத்தேல் பைபிள் காலேஜை ஆரம்பிக்கும் பொழுதே பற்பல பாஷைகளிலே பேச ஆரம்பித்தார். இதுதான் 1901 பெந்தேகோஸ்தேயினுடைய அனுபவமாக திருச்சபைகளுடைய ஆரம்பத்தை கண்டது. அருமையானவர்களே, இப்படி பற்பல பாஷைகளில் பேசக்கூடிய ஊழியங்கள் இன்றைக்கு வரைக்கும் இந்த மூவ்மெண்ட்ல இருக்கிறது. இந்த மூவ்மெண்ட்ல பெந்தேகோஸ்தேல அநேக வியாக்கியானங்கள், அநேக வார்த்தைகள், அநேக கோட்பாடுகள், அநேக விதமான வழிநடத்துதல்கள். ஆனால் அது முத்தரிக்கப்படாதது, அது பிரகடனப்படுத்தி இதுதான் என்று சொல்லப்படாது. இது மனுஷன் புரட்ட முடியாது. அநேக காரியங்கள், வெளிப்பாடுகள் வந்தாச்சு. அநேக திட்டங்கள், காரியங்கள் கர்த்தர் காண்பித்து விட்டார். அபிஷேக மலைகளைப் போல பல அபிஷேக வார்த்தைகளுக்காக ஆயத்தப்படுத்தி அதுவரைக்கும் ஊழியம் சபைகளிலே செய்யப்பட்டது. விசுவாசிகள் எழுப்பப்பட்டார்கள். அநேக ஊழியத்தினுடைய காரியம் மக்களை சந்தித்தது. கோட்பாட்டுகளை கொடுத்து எல்லா ஆனால் திருச்சபைகளுக்குள்ள ஆதி அப்போஸ்தல நாட்களில் இருந்த அபிஷேக மலை இல்லை. ஆதி அப்போஸ்தல நாட்களில் இருந்த அக்கினி இல்லை. தேவனுடைய அக்கினிமயமான நாவுகள் பிரிந்திருக்கிறதை கண்டேன் என்று சொல்லுகிற அந்த வார்த்தைகளின்படி, அந்த வார்த்தையினுடைய வல்லமையில அபிஷேகத்தில் மக்கள் நிரம்பாமல், அந்த அபிஷேக மலை சபையை நிரப்பாமல் இருந்தது. ஆனால் ஒரு பெந்தேகோஸ்தே அனுபவத்தில் அந்த சபைகள் எழும்ப ஆரம்பித்திருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் கோட்பாடுகள் சரிதான், எல்லாத்திலையும் கோட்பாடுகள் சரியாக இருக்கிறது. ஆனால் புரிந்து கொள்ளுதல் என்று வரும்பொழுது சில காரியங்களில் மாறுதல் காணப்பட்டது. அதுக்குத்தான் இவ்வளவு பெரிய பிரிவு. ஆனால் நமக்குள்ள இனி பிரிவுகள் அல்ல. எந்த பிரிவுகளை நோக்கி சபைகள் இனி போகிறதல்ல. இனி பெந்தேகோஸ்தேயின் நாட்களில் இருக்கிறோம். இனி இயேசுவினுடைய வருகையின் நாட்கள் தான். இனி இயேசு வருகிறது தான் கடைசி. இந்த வருகைக்காக ஆயத்தப்பட்டு இருந்தால் அந்த வருகையிலே சந்திக்கப்படுவதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க முடியும் என்பதை மாத்திரம்தான் உங்களுக்கு நான் சொல்ல முடியும். அருமையானவர்களே, ஆகையால் அந்த அனுபவத்துக்குள்ளே, எப்பொழுதும் ஆவியானவருடைய அபிஷேகத்துக்குள்ளே நமக்குள் ஆவியானவர் இருக்க வைத்து நாம் ஆண்டவரோடு கூட இணைந்து பார்ப்போம். அது நம்முடைய வாழ்க்கையினுடைய பெரிய அங்கமாய் மாறி நம்முடைய காரியத்துக்கு பிற்பாடு உள்ள சந்ததிகள் தேவனுடைய சந்ததிகளாய், தேவனை ஏற்றுக்கொண்டு அவருக்கே ஊழியம் செய்கிற சந்ததிகளாய் இருந்தால் எந்த விதமான காரியத்திலும் இடைஞ்சல்களும் இடையூறுகளும் ஒரு வேண்டாத காரியங்களை நோக்கி போகிற ஒரு வழிநடத்தலும் இருக்கவே முடியாது. இந்த உண்மை அறிந்து கொள்வது நம்முடைய வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான கட்டமாக இருக்கிறது. இந்த ஊழியத்தை நோக்கி, உண்மையை நோக்கி நீங்கள் பயணம் செய்யுங்கள். அருமையானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இதுவரைக்கும் இந்த உண்மை அறிந்து கொள்ளுங்கள் என்ற நிகழ்ச்சியில் விவிலிய கிறிஸ்தவத்தினுடைய பல பிரிவுகளை நோக்கி போய் கடைசியாய் கர்த்தர் கொடுத்திருக்கிற வார்த்தையின்படி உங்களிடத்தில் சொல்லி நான் இந்த நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். மீண்டும் அடுத்த உண்மை அறிந்து கொள்ளுங்கள் என்ற நிகழ்ச்சியில் வேறொரு தொலைநோக்கு பார்வையோடு உங்களை சந்திப்பேன். அதுவரைக்கும் உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறது போதகர் ஹென்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். ஹலோ.